என்னமா பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட போற சந்தோஷத்துல இருக்கீங்களோ? பொம்பளை தானே, என்ன பண்ண முடியும்னு பார்த்தா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்ட. மினிஸ்டர் வரைக்கும் போய் பேசி அவரு வாயாலேயே உன் பையனை வெளிய விட சொல்லி இருக்கிற. ஏனே அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, இப்ப வழிய மறைச்சு நின்னு வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. போனே அந்த பக்கம். அவளை சீக்கிரம்லாம் இங்க வழியில இருந்து நான் விலகி போக மாட்டேன். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன மாதிரி இல்லாதது பொல்லாததெல்லாம் நான் மினிஸ்டர் கிட்ட சொல்லல. என்ன நடந்துச்சோ அத ஒரு வார்த்தை குறையாம நான் சொல்லிருக்கேன். எங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு மினிஸ்டருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவரு எங்க பக்கம் நின்னாரு. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நீங்க எங்க மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நல்லா பேசுறமா நீயே. ஆனா இந்த பேச்செல்லாம் எத்தனை நாளைக்கு நீயும் பேசுறீன்னு நானும் பாக்குறேன். கஷ்டப்பட்டு மினிஸ்டர் கிட்ட நல்ல பேர் எடுத்து வச்சிருந்தேன், அத ஒரே நாள்ல செதச்சிட்டு நீ. எல்லாத்துக்கும் காரணமான உன்ன சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காத. ஏன்டா இவங்கிட்ட வம்புக்கு போனேன்னு ஒவ்வொரு நாளும் நீ யோசிக்கிற மாதிரி நான் செய்வேன். உன்னை சும்மா விட மாட்டேன். ஒரு நாள் கூட உன்னை நிம்மதியா இருக்க விடவே மாட்டேன். இனிமேதான் என்னோட உண்மையான முகத்தையே பார்க்க போறீங்க. வாங்கடா. என்னக்கா இப்படி மிரட்டிட்டு போறாரு? பெருசா எதுவும் செஞ்சிருவாரோ? அவரால எதுவுமே செய்ய முடியாது. அந்த ஆத்திரத்துலதான் இப்படி பேசிட்டு போறாரு. அந்த ஆளு போறத பார்த்தா கண்டிப்பா ஏதாவது செய்வாரு. அப்படி ஏதாவது செஞ்சா அதையும் சமாளிப்போம். நீ வண்டி எடு, ஸ்டேஷனுக்கு போலாம். இப்போதாண்டா எனக்கு உயிரே வந்துச்சு. உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போனோன்னு அக்கா ரொம்ப துடிச்சு போயிருச்சு தம்பி. உங்களை என்ன பாடுபட்டு வெளியில கொண்டு வந்திருக்கு தெரியுமா? நீ பேசாம இரு செல்வி. நடந்த விஷயத்த சொல்லணும்லக்கா. நீ எம்பிட்டு கஷ்டப்பட்ட. சரி விட. ஏய் என்னடா நீ? என்னமா பையனை வெளியே கூப்பிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சார், இவன் தான் சார் என் பையன். ஓ இவர்தானா? நீங்க என்ன சார் இங்க? அது ஒண்ணு இல்லம்மா, அந்த கவுன்சிலர்